பெரியார் போன்ற பெருந்தலைவர்களை போற போக்குல வந்து தவறான கருத்து சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க மேடம்? இல்லைங்க, சில பேருக்கு வந்து தன்னுடைய விலாசம் முகவரியெல்லாம் வந்து இது காணாமல் போயிட்டுருக்குன்னு தெரியுது. அதுக்கு யாரை விமர்சனம் செய்தால் தனக்கு வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சி நிருபர்கள்லாம் மைக்கு கொண்டு வந்து நீட்டுவாங்க அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டு வந்து இந்த மாதிரி எதையுமே புரிந்து கொள்ளாமல் யாரால் தனக்கு இந்த ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது, தனக்கு வந்து படிக்கிறதுக்கோ இல்லைன்னா இத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ இந்த சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கோ தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் என்னென்ன தியாகங்களை செய்திருக்கு அப்படிங்கிறத அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இல்லைன்னா புரிந்து கொண்டு தன்னுடைய எஜமானர்களுக்காக இன்னைக்கு யார் அவங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டுவதற்கும் உறுதுணையாக இருப்பதற்கும் வரக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால அவங்களுடைய எஜமானர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால அவங்களுக்கு அடிபணிந்து ஒரு வேலை பேசுகிறார். சீமான் அவர்கள் எவ்வளவு கருத்துக்களை பேசியிருக்கிறார், அது எல்லாத்தையும் நீ மறுத்தியா? மறுக்கல. ஏன்? அவர் சொன்ன மற்றது எல்லாமே உண்மை. இந்த ஒரு விஷயம் நேரடியா புத்தகத்துல இல்ல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்ல, நேரடியா இந்த வார்த்தைகள் இல்ல, ஆனா அந்த கருத்துக்களை இன்ஃபர் பண்றதுக்கு மாதிரி எல்லாமே இருக்கு. அதுல இருக்கு உலகம் முழுவதும் எப்படி ஒவ்வொரு சமுதாயத்துல உறவு முறைகள் இருக்கு. புராணத்துல தந்தை மகள் கூட நீங்க புணர்ச்சி கொண்டது, குரு பத்தினி இருக்காங்களே அவங்க கூட புணர்ச்சி கொண்டது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு உன் கண்ணில் அது மட்டும் தான் படுமா? 2.5 மணி நேரம் ஒரு திரைப்படத்தை பாக்குறோம்னா அதுல இருக்கக்கூடிய மைய கருத்து எது, நல்ல கருத்து எது, அதானே யோசிச்சுக்கணும். அதுல சும்மா 4 குத்துப்பாட்டு போடுறான், சில விஷயம் 1-2 டபுள் மீனிங்ல பேசுறான், அதை போய் எடுத்துக்கிட்டு பேச முடியுமா? சினிமாவில் அப்படித்தான் இருக்கு, நம்மளும் அப்படி இருப்போம். யாராச்சும் நினைப்பானா? நல்ல விஷயத்தை தான் எடுத்துக்கணும். அவ்வளவு பெரிய புராணத்துல 1-2 ஏதாச்சும் இருக்கும், அது வந்துட்டு எதுக்காக எழுதப்பட்டதுன்னு ஒண்ணு டீப்பா போய் புரிச்சுக்கணும். குறியீடா சில விஷயங்கள் இருக்கும், அதை விட்டுட்டு அந்த வார்த்தையை மட்டும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்படிலாம் இருக்குன்னு சொல்றது. ஒவ்வொரு சமுதாயத்திலையும் வேற மாதிரி இருக்கு உறவு முறைகள், எப்படிலாம் வந்துட்டு புணர்ச்சி வச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு நிறையவே என்ன சொல்றாரு, இந்த விஷயத்துல மானங்க என்னெல்லாம் பார்க்க வேண்டாம், விலங்குகள் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி அந்த மாதிரிலாம் சொல்றாரு. மனுஷனுக்கும் விலங்குகளுக்கு வித்தியாசம் இல்ல, அதனாலதான் நீ மனுஷனாங்கிற முதல்ல, நீ பெரியாங்கிறது அடுத்தது, நீ மனுஷனா முதல்ல. என்ன பேச்சு இது? விலங்குகள்லாம் அப்படி இருக்குன்னு ஏன் மனிதனை போய் விலங்குகள் கூட கம்பேர் பண்ற? சரி, மனிதனே இவ்வளவு பேர் இருக்கிறோம், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறோம், ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு நடைமுறை வச்சிருந்திருக்கோம். இது வந்துட்டு ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனித இனம் அப்படியே இந்தியாவோட சதன் பார்ட்டுக்கு வந்து சவுத் இந்தியால இருந்து ஃபுல்லா நார்த் ஃபுல்லா பரவணிச்சு அப்படின்னு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி சொல்லுது. அதனால இந்த மண்ணுல இருக்கிறவன் ஆதிக்குடி, அவன் ஒண்ணா எவால்வ் ஆகி மேல வந்திருப்பான், நல்ல கருத்துக்களை சொல்லியிருப்பான். ஒரு மனுஷனே 20 வயசுல வேற மாதிரி சிந்திப்பான், 70 வயசுல வேற மாதிரி மெச்சூரிட்டியோட அந்த முதிர்ச்சியோட சிந்திப்பான். அவன் அப்படி மேல வரும் பொழுது அவன் என்ன சொல்றானோ நிறைவா அதுதான் சரி. மகாத்மா காந்திஜி சொல்றார், நான் ஒரு விஷயத்தை பத்தி என்னோட சின்ன வயசுல ஒரு மாதிரி சொல்லி இப்ப நான் வேற மாதிரி சொல்றேன்னா நான் கடைசியா எப்படி சொன்னேனோ அதை ஏத்துக்கோ, ஏன்னா என்னோட முதிர்ச்சியில என்னோட அனுபவத்துல நான் பல்வேறு விஷயங்களை உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த மண்ணுல ஏற்கனவே மனித இனம் தோன்றி இங்க வந்ததால கொஞ்சம் கொஞ்சமா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல அவனோட அனுபவத்துல அந்த ஞானத்துல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறான். நீங்க அதை எடுத்துக்கணும்ல, அதை விட்டுட்டு உலகம் முழுவதும் எங்கெல்லாம் வந்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அது எதுக்கு சார்? ஓ மண்ணுல தமிழ் இலக்கியத்துல இல்லாததா, பாரத நாட்டுல இல்லாததா பல்வேறு நல்ல விஷயங்களை சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்களா, அதை எடுத்துட்டு நீங்க சமுதாயத்தை வழி நடத்துவீங்களா? உலகம் முழுவதும் இப்படி வச்சிருக்கிறாங்க, அப்பா மக கூட வந்துட்டு உறவு கொள்றா, பெற்ற தாய் கூட வந்துட்டு உறவு கொள்றாங்க, இப்படிலாம் இருந்திருக்குது. அதனால இதுல மானங்கன்னெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்ப பாருங்க, எங்கேயாச்சும் நீங்க நியூஸ்ல ஒரு தகவல் வரும், ரொம்ப தூரத்து சொந்தமா இருக்கும், அண்ணன் தங்க அப்படிங்கிற மாதிரி உறவா இருக்கும், ஆனா இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க, எப்படியோ பழக்கம் ஏற்பட்டு இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதை தெரிஞ்சு ஐயோ வந்துட்டு அண்ணன் போய் தங்கச்சி உறவு முறை கொண்ட ஒரு பொண்ணு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி சண்டை போடுவான். அது ஒரு மான பிரச்சனையே ஆகும். அப்போ முறைப்படி ஒரு விஷயத்த செய்யாம உங்க இஷ்டத்துக்கு ஆண் பெண் இது போதும் வேற எதையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அது மான பிரச்சனை. இவர் மானெல்லாம் பார்க்க வேண்டாம். நாம என்ன சொல்லுவோம், முறை தவறி போனா இல்ல அறம் சாராம போனா இல்லீகலா போனா கடவுள் தண்டிப்பாடுறா, சட்டத்துல கூட நம்ம வந்துட்டு தப்பிச்சுக்கலாம்டா தெரியாம கடவுள் தண்டிப்பாடுறா, அப்பெல்லாம் பார்த்து மனுஷன் தப்பு பண்ணாம இருப்பான். இவர் என்ன சொல்றாரு, அதுல கடவுள் தண்டெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம நன்மை தீமையெல்லாம் பார்ப்போம், இது நல்லது இது கெட்டது, இது சரி இது தவறு, இது பாவம் இது புண்ணியம். அவர்ல நன்மை தீமையெல்லாம் பார்க்க வேண்டாம், இதுல வந்துட்டு பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க வேண்டாம், கடவுள் தண்டனை கொடுப்பாரெல்லாம் பார்க்க வேண்டாம், மானெல்லாம் பார்க்க வேண்டாம். இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, உலகம் முழுவதும் இந்த புணர்ச்சி விஷயத்துல ஆண் பெண் உறவு விஷயத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்கு, புராணத்துல இப்படி இருக்கு, அதனால நீ நல்லது கெட்டதோ பாவம் புண்ணியமோ எதுவுமே பார்க்க வேண்டாம், சமயோஜிதமா நடந்துக்கு அப்படின்றாரு.
என்ன அது சமயோஜிதம்? சமயத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது. என்ன கொடுமை இது? அப்ப நீ எங்கேயே இருக்கிற, யாருக்கும் தெரியாம ஏதாச்சும், என்ன முட்டாள்தனம் இது? எப்படிங்க அவர் நம்ம பெரியார்னு ஏத்துக்க முடியும்? இந்த கருத்துக்கள்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தே கிடையாது. இன்னைக்கு நீதிமன்றமும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்தா இருக்கு. நான் நீதிமன்றம் சொன்னதை அப்படியே ஏத்துக்கிறேன். ஏன்னா ஈவே ராமசாமி இவ்வளவு மோசமா பேசி வச்சிருக்காரு, இது எல்லாருக்கும் ரீச் ஆகுது, சமூகத்துல ஒரு பதற்றம் வருது. ஐயோ, ஈவே ராமசாமி இவ்வளவு மோசமான ஆளா இப்படிலாம் சொல்லி வச்சிருக்காரு. பண்ண வேண்டிய கருத்தா இல்ல தேசியமயம் ஆக்கப்பட வேண்டிய கருத்தா? இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. இவங்க பெரியார் 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 சொல்றாங்கல்ல, உண்மைக்கு மாறா இல்லாத பொருளாதெல்லாம் அவர் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு உத்தமரு, அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல, தமிழனுக்கு பல்லு விளக்கவே தெரியாது, தமிழனுக்கு குளிக்கவே தெரியாது. உண்மையாவே அவர் தான் பல்லு விளக்க மாட்டாரு. ஏன் இந்த கேள்வி? உண்மையாவே அவர் தான் குளிக்க மாட்டாரு. ஏன் இந்த கேள்வி கேட்டனாக்க இது போன்ற கருத்துக்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இங்க கடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இது போன்ற கருத்துக்களுக்கு தடை விதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சார், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஈவே ராமசாமி அவர்கள் குறித்து ஏதாச்சும் விமர்சனம் வச்சா மட்டும்தான், வச்சா இவர் என்ன சொல்றாங்க, செத்து போயிட்டாரு, அவரை பத்தி இப்ப ஏன் பேசுறீங்க அப்படின்னு. நீங்க இது பெரியார்மன், நாங்க பெரியாரோட வாரிசுகள் சொல்லும் போது நீங்க யார வந்துட்டு உங்களோட தந்தைன்னு சொல்றீங்களோ, அவரு யார வந்துட்டு உங்களோட தலைவர்னு சொல்றீங்களோ, அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, அவரு எப்படா தமிழர் தலைவரா ஆக முடியும், அவரு எப்படி சார் வந்துட்டு தமிழர்களுக்கு தந்தை ஆக முடியும், இந்த தமிழக மண்ணை நீ எப்படி வந்துட்டு அவரு மண்ணுன்னு சொல்லுவ, அவர் இவ்வளவு மோசமா பேசியிருக்காருன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? அவர் சொன்னதுதான் சார் சொல்றோம். அப்ப நீங்க வந்துட்டு அவரை பத்தி அவர் செய்யாத சொல்லாத நல்ல விஷயத்தெல்லாம் அவர் தான் செஞ்சாருன்னு சொல்றது, அவர் சொல்லியிருக்கிற உண்மையெல்லாம் நாம எடுத்து வச்சோம்னா தவறுன்னு சொல்றது, இது என்ன சார் நியாயம்? இப்ப யாராச்சும் ஒருத்தர், அது சீமான் அண்ணனா இருக்கட்டும் இல்ல வேற யாராச்சும் இருக்கட்டும், ஈவே ராமசாமி அவர்கள் சொல்லாத விஷயத்தை எல்லாம் சொல்லி அவர் இப்படி சொன்னதா இவர் சொல்றாரு அப்படின்னா நீங்க கண்டிங்க சார். இருக்கிறத அப்படியே சொல்லும் பொழுது ஏன் சமுதாயத்துல எங்க பதற்றம் வருது? மக்களுக்கு உண்மை புரியட்டும். அவர் ஒரு அவார்டு வாங்கல யுனெஸ்கோல, யுனெஸ்கோவே அவருக்கு அவார்டு கொடுத்துச்சுன்னு சொல்லி நீங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல சிலபஸ்ல வச்சுட்டீங்களே, அதை நாங்க கொஸ்டின் பண்ணாம போயிருந்தோம்னா என்ன இருக்கும்? ஏன் வரலாறு நீங்க மறைக்கிறீங்க? அதனால சமூக பதற்றம் வருதுன்னு நீதிமன்றம் சொல்றது சரி. என்ன மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பதற்றம் வந்திருக்குன்னா, இவரை போய் நம்ம தந்தை பெரியாருன்னு சொல்லிட்டு இருந்துட்டோமே, நம்ம தமிழ் மண் பெரியார் மண்ணுன்னு எவனோ சொல்றதை கேட்டு நம்ம தப்பா இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்துட்டோமே அப்படின்னு ஒரு பதற்றம். மக்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னாக்க பெண் விடுதலை யார் வாங்கி கொடுத்தாங்கன்னாக்க பெரியார் தானே சொல்லுவாங்க. சாமானிய மக்களுக்கு அப்படிதான் சார் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க சாதாரண மக்கள்கிட்ட போயிட்டு பெண் விடுதலைக்கு இவர் பாடுபட்டார் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இவர் பெண்கள் விஷயத்துல எப்படி இப்படி நடந்துகிட்டாருங்கிற விஷயத்த சொன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு தமிழச்சி கூட ஈவே ராமசாமியை ஏத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் 1-2 சொல்லட்டோமா? இவர் சின்ன வயசுலயே இவர் சொல்றாரு, நான் மைனரா காளியா சீமானா சுத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்துல, நாம சொல்லல பெரியார் பெரிய மைனர்னு நாம சொல்லல, ஈவே ராமசாமி காளியா சுத்திட்டு இருந்தாரு நாம சொல்லல, ஈவே ராமசாமி சீமானா சுத்திட்டு இருந்தாரு நாம சொல்லல. இந்த சீமான் இல்ல, சீமான் பெரிய சீமான். சீமான் செல்வ செழிப்பு உள்ள சீமான்களை என்ன செய்வாங்க, தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடுவான். இவரு போன்ற சில பேர், நான் காளியா சுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாருல, அந்த மாதிரி காளியா சுத்திக்கிட்டு இருந்த சில நண்பர்கள் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் கூட்டிட்டு நைட்டு விலை மாதர்கள் வீட்டிலேயே கிடப்பாங்க அப்படி சொல்லி பதிவு பண்ணப்பட்டு இருக்கு. இவர் இந்த மாதிரி விலை மாதர்கள்ட்டே போயிட்டு இருக்காங்களே சொல்லி இவங்களோட அம்மா அப்பா அவங்க வைணவ குடும்பம், வைணவ பக்தி நெறியில வந்துட்டு ரொம்ப தொய்ந்தவங்க. அவங்க பார்த்தாங்க, ஆகா 19 வயசாயிடுச்சு, இவன் எப்ப பார்த்தாலும் விலை மாதர் வீட்டிலேயே குடியே கிடக்குறான், நாம என்ன செஞ்சிடணும், ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா சரியாயிடும் சொல்லி அவங்க கொஞ்சம் பணக்கார குடும்பம், அவங்க பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி எக்கனாமிக் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பொண்ணு எடுக்கலான்னு போகும்போது இவருக்கு அது தெரிஞ்சு பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, நீங்க சொல்ற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, நான் ஏற்கனவே நாகம்மாள்னு ஒரு பொண்ணை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். ஐயோ, ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன் விலை மாதிரிகள் கூட போய் குடியிருப்பானா? இதே பொழப்பா வச்சிருப்பானா? இத கேள்விப்படுற இந்த உண்மையை தெரிஞ்ச தமிழச்சி ஒருத்தியாவது இவர் ஏத்துக்க முடியுங்களா? ஒவ்வொரு பெண்ணும் நினைச்சு பார்க்கணும், கல்யாணம் ஆகாத ஒவ்வொரு தங்கையும் ஒவ்வொரு சகோதரியும் நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு பையனை லவ் பண்றீங்க, உங்களை லவ் பண்ணிக்கிட்டு அவன் ப்ராஸ்டிடியூட் கூட போய் டெய்லியும் இந்த மாதிரி தகாத வேலை பண்றானா, அவனை ஏத்துப்பீங்களா? எப்படி ஏத்துக்க முடியும்? சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சாச்சுங்க, நாகம்மாளையே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. சரி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ வயசு கோளாறு தப்பு பண்ணிட்டான், அதுக்கப்புறம் சரியாயிடுவான், ஊர்ல சும்மா சொத்துறவனுக்கு கால் கட்டு போடுவோம் சரியாயிடும்பாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறதான் கால் கட்டும்பாங்க. இவரு கல்யாணத்துக்கு அப்புறமும் மறுபடியும் காலியா சுத்திக்கிட்டு இருந்த சில நண்பர்களோட சேர்ந்து
நைட்டு நேரத்துல நிலா காலங்களில் அப்படின்னு வர்ணிச்சுக்கிறாங்க. மறுபடியும் விலை மாதர்களையே கூட்டிட்டு போய் நைட்டு ஃபுல்லா காவிரி ஆத்து மணல்ல அந்த விலை மாதர்கள் கூட கூத்தடிப்பாராம் கல்யாணத்துக்கு அப்புறம். இதை ஏதாச்சும் ஒரு சகோதரி ஏத்துக்க முடியுமா? இதுல என்ன கொடுமை தெரியுமா? பொண்டாட்டி நாகம்மாள் வீட்டுல இருக்கு. அந்த பொண்டாட்டிட்டவரு நாங்க விலைமார்கள் கூட போவோம், நானு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு ஃபுல்லா கூத்தடிப்போம், எங்களுக்கு பசிக்கும்ல, சாப்பாடு செஞ்சு கொடு. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வந்துட்டு மனசு பதறி இருக்கும். எந்த ஒரு பொண்டாட்டியாவது தான் புருஷன் இந்த மாதிரி கூத்தடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு அவன் மனசு ஏத்துக்குமா? மனசு அமைதியா இருக்குமா? இவங்க பேரண்ட்ஸ் நல்லவங்க, ஈவே ராமசாமியோட பேரண்ட்ஸ் நல்லவங்க. அதனால இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, நீ சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும், கொடுக்கறது என்னோட அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது, வழக்கமா அந்த மெயின் டோர் வழியா எடுத்துட்டு வந்தா தெரிஞ்சு போயிடும், நீ சமைச்சு வைய, நான் புறக்கடை வழியா பேக் டோர் வழியா வண்டி அனுப்புறேன், அதுல எடுத்து வச்சு நாங்க எடுத்துட்டு போயிடுறோம். இவர் கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி விலை மாதர்கள் கூட கூத்தடிக்கிறதுக்கு சொந்த பொண்டாட்டிய சோறு சமைச்சு கொடுக்க சொல்லி எடுத்துட்டு போனா ஆசாமி. எந்த தமிழ்ச்சியாவது ஒத்துப்பாளாது? அடுத்தது சும்மாவா இதோட விட்டாரா? இவருக்கு தெரிஞ்ச நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண்மணி, மைசூர் மகாராஜா வீட்டுல கல்யாணம். இவரே கன்னடத்துக்காரரு, அதனால மைசூர்னா ரொம்ப பிடிச்சு போச்சு போல. அடம் பிடிச்சி அந்த பொண்ணுகிட்ட நானும் உன் கூட வருவேன், வீட்டுல பொண்டாட்டி இருக்கு, நானும் உன் கூட வருவேன்னு சொல்லி கூட போய் அங்க போனா உள்ள விடமாட்டானாங்களாம். உள்ள விடல அப்படின்ற மாதிரி பிரச்சனை. அதனால இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த நாட்டிய குழு இருக்கும்ல, அதுல அந்த ட்ரம்ஸ் கிம்ஸ் ஏதாச்சும் வச்சிருப்பாங்களே, இவர் ஒன்னு எடுத்துக்கிட்டு நானும் இதுல ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படி சொல்லி உள்ள போனார். அந்த நாட்டியக்காரி கூட மைசூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஒரு 25 வயசு இருக்கு. திடீர்னு இவங்க அப்பா கூட ஏதோ ஒரு சண்டை, நான் துறவு போறேன். ஏன்னா சின்ன வயசுல தான் தலைவர், கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு அப்புறம் மைசூர் மகாராஜா வீட்டுக்கு போன நாட்டியக்காரி எல்லாரு கூடவும் தப்பான விஷயம் பண்ணிட்டார்ல, காசிக்கு போனதா சொல்லிட்டு வருவார். காசிக்கு போறதா போறாரு, இவரு காசிக்கு போறதா போறாரு, வீட்டுல காணுமே அப்படின்னு பதற்றோம். 1000 இருந்தாலும் பிள்ளையாச்சுல, அவங்க அப்பா ஆளை விட்டு தேடுறாரு. நாமெல்லாம் காண போயிட்டோம்னா வீட்டுல எங்க போய் தேடுவாங்க? சொந்தக்காரங்க வீட்டுல எங்கேயாச்சும் இருக்கானா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல எங்கேயாச்சும் இருக்கிறானா, ஸ்கூல் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி தானே யோசிப்பாங்க. ஈவே ராமசாமிய அவர் காண போன அப்புறம் அவங்க அப்பா எங்க திரும்ப போய் தேடினாரா? விலை மாதர்களோட வீட்டுல போய் தேடினாராம். அவர் புள்ளியோட லட்சணம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஆசாமி யாராச்சும் பெரியார்னு சொல்லுவீங்களா? தந்தை பெரியார்னு ஏத்துக்க முடியுமா? உங்க அப்பா அப்படி இருந்தா யாராச்சும் ஏத்துப்பீங்களா? எந்த அப்பனா இப்படி இருப்பானே? இப்படிப்பட்ட ஆசாமி நீங்க என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு ஒழுக்கக்கேடு இதெல்லாம். அவரோட பர்சனல் லைஃபுங்க. பப்ளிக் லைஃப்ல எப்படி இருந்தா தெரியுமா அப்படின்னு ஒரு உருட்டு வரும். He who is in public life does not have private life. பொது வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறதே கிடையாது, எல்லாத்தையும் பேசுவாங்க. அப்ப இவருக்கு மட்டும் இதெல்லாம் உண்டா?